கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியாவின் புலம்பல், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 25ஆம் வசனம். எரேமியாவின் புலம்பல், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தர் சொல்ல ஆசைப்படுகிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம தான் அதை புரிந்து கொள்வதில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிறோம். நன்மை கிடைச்சா நல்லவர், இல்லாட்டி தேவன் என்னை தண்டிக்கிறார் அப்படின்றோம். தேவன் யாரையும் தண்டிப்பவர் கிடையாது, தேவன் யாரையும் சோதிப்பவர் கிடையாது. அவனவன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு பைபிளையும் படிக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்கிறோம், நம்ம உடனே தேவன் சோதிக்கிறார் என்னைய, தேவன் சோதிக்கிறார் என்னைய அப்படின்னு சொல்லிடுறோம். தேவன் மேலே பழியை போட்டு விடுகிறோம். நம்மளால இது நம்மளே சுயமா தேடிக்கொண்டதுன்றதை விட்டுட்டு தேவன் மேலே பழியை போடுகிறோம். ஆனால் தான் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், நேற்றும் இன்றும் மாறாதவர், நல்லவராகவே இருக்கிறார். இதில் பாருங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. தம்மை தேடுகிறவர்களுக்கும் இதில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதலாவது பார்த்தீங்கன்னா தம்மை தேடுகிறவர்களுக்கு. அப்போ நம்ம தேவனை தேடுகிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நேற்று தினம் பார்த்தோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு. என் ஜனம்னா நம்ம எப்படி என் ஜனமா தேவ ஜனமாக மாற முடியும்? அவரை தேட வேண்டும். இரவும் பகலும் இடைவிடாமல் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு பதிலளிக்காமல் இருப்பாரோன்னு பைபிளில் படிக்கிறோம் நம்ம. அப்போ தம்மை தேடுகிறவர், தேவனை தேடுகிறவர், கர்த்தரை தேடுகிறவர் நம்ம எப்படி இருக்கணும்? இரவும் போகணும். நம்ம இன்னும் சிந்தனை செயல்கள் அனைத்தும் அவரை தேடுவதாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் படிக்கிற நேரங்களில் இருக்குது. அடுத்து உலகத்துக்கு வெளியே வந்தோன்னே, வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே நம்ம சிந்தனை தேவன் மேலே இருக்கா, உலகத்தின் வேலைகள் மேலே இருக்கா? உண்மையில் நமக்கு உலகத்தின் வேலைகள் அத்தியாவசியம், கட்டாய தேவை. அது இல்லாமல் முடியவே முடியாது. உலகத்தின் பணங்கள், சம்பத்துகள், உலகத்தின் நண்பர்கள் எல்லாம் வேணும். இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது. ஆனால் அத்தனையின் மத்தியிலும் நம்ம யாரை தேடுகிறோம், யாரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம், அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ தேவனை மகிமைப்படுத்துபவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக, தேவனை கனப்படுத்துவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம அதுக்காகத்தான் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதுக்கு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார்? அவனை தேடி கண்டடைவதற்காக. தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்போ நம்ம தேவனை தேடி கண்டடைய வேண்டும். கண்டடைய தக்க சமயத்தில் அவரை கண்டடையுங்கள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ தேவனை தேடி அவரை பார்க்கறதுக்கு ஒரு நேரம் உண்டு. அப்போ அந்த நேரம் வாய்ச்ச அந்த நேரத்தில் அவர் பார்த்துக்கணும்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் பின்னால் போகவே மாட்டீங்க. அப்போ தேவனுக்காக நம்ம காத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அடுத்தது பாருங்க, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆத்மான என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி ஆத்மாவும் தேவனுடையது. அப்போ தேடுகிற ஆத்மாவுக்கும் முழு மனதுடன் தேட வேண்டும். சும்மா அதான் உலக ரீதியான காரியங்களை தேடுகிறது வேற. முழு மனதுடன் தேவனை தேடுகிற ஆத்மாக்கள், அதுதான் ஆத்மாவில் தேவனை தேடும் போது அது முழு மனதுடன் தேவனை தேடுவோம். சாத்ராக், மெஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அதெல்லாம் பார்க்கலாம். காப்பாற்றினாலும் நான் தேவனை விட்டு விலக மாட்டேன்ப்பா அப்படின்னாங்க. அதான் தேடுகிற ஆத்மா. அவங்க ஆத்மாவே செழிக்கும் பைபிளில் படிக்கிறோம். அப்போ தேவனை தேடுகிற ஆத்மா நம்மகிட்ட இருக்கா? நம்ம தேவனை தேடுகிறோம்னு சும்மா வெறும் வார்த்தையில் சொல்லிட்டே போகிறோமா? நாங்கள் விசுவாசிங்க, தேவனை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமா? அது கிடையாது. உண்மையான முழு மனதுடன், முழு உறுதியத்துடன் அவரை சேவிப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அவரை தேடுவதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆனால் தான் சொல்கிறாரு, தம்மை தேடுகிற ஆத்மாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம உண்மையிலே தேவனை தேடுகிறோமா? நல்ல கர்த்தர், நல்ல தேவன் நம்மளை முழு இருதயத்தோட அவரை தேடுவதற்காக அழைக்கிறார். நம்ம எங்கே இருக்கோம்ன்றது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிமனசுக்கு அன்பின் பரலோக பிதாவே, உம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் உம்மை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஸ்தாபனை நீரே நல்ல கர்த்தர் என்பதை அவர் முழு இருதயத்துடன் தேடி அதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உம்மது பாதப்படையிலே அமர்ந்திருந்து உண்மை தேடி கண்டடைந்து அதிலிருந்து அவர் வெளியே வர உதவி செய்யும். ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.